தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த 2 பேர் ஏற்கனவே உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது 3வது உயிரிழப்பு பதிவாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது 3வது உயிரிழப்பு பதிவாகி இருக்கு. கூடுதல் விவரங்கள் என்ன? வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்திருக்க சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சென்னை மெரினா கடற்கரையில் ஒன்று கூடி வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையிட்டிருக்கிறார்கள், கண்டுகளித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு போதிய பாதுகாப்பு, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி முடிந்து பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கான போதிய வசதிகளை, அதாவது போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஏற்படுத்துவதற்கான வசதிகளை முறையாக செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் கூட்ட நெரிசல், வாகன நெரிசல் ஏற்பட்ட காரணத்தினால் கிட்டத்தட்ட 93 பேர் கூட்ட நெரிசலிலும் வெயில் காரணமாகவும் உடல் சோர்வு, மயக்கமடைந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 230 பேர், சுமார் 230லிருந்து 250 பேர் வரை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக முதலுதவி சிகிச்சை பெற்று நேரடியாக வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கூட்ட நெரிசல், சோர்வு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மொத்தம் 3 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். 3வது நபர் குரோம்பேட்டையை சேர்ந்த சீனிவாசன் என்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதிய பாதுகாப்பு வசதிகள் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது 3வது நபர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.